اشرح لي صدري ويسر لي أمري. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. صدق الله العظيم. وقال تعالى أيضا فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما من الأنبياء نبي إلا أعطي ما مثله آمن عليه البشر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. மேலும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த இனிய மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் என்னும் முதல் வசந்த காலம் தொடங்கியது முதல் கொண்டு வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் பேசியும் கேட்டும் வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மிக முக்கியமான கோணத்தில் பெருமானாரின் வாழ்க்கை, பெருமானாரை பற்றி பேசுவதும் கேட்பதனுடைய நோக்கம் பெருமானாரை பற்றிய மதிப்பும் கண்ணியமும் நம் உள்ளங்களில் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும். இது போன்ற மஜ்லிஸுகளின் ஏற்பாட்டின் காரணம் யாருடைய உள்ளங்களெல்லாம் பெருமானாரின் கண்ணியத்தை மதிப்பை விட்டும் மங்கி போய்விட்டதோ அவர்களின் உள்ளங்களில் பெருமானாரின் மதிப்பையும் கண்ணியத்தையும் உண்டு பண்ணி வைப்பதும், மேலும் யாருடைய உள்ளங்கள் பெருமானாரின் கண்ணியத்தை மதிப்பை விளங்கி நிரம்பி இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளங்களில் மென்மேலும் பெருமானாரின் கண்ணியத்தை மதிப்பை அதிகப்படுத்துவதுதான் இது போன்ற மஜ்லிஸுகளின் நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணம் இன்றைய தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரற்புதங்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரற்புதங்கள் என்று ஒரு பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அந்த பட்டியல் மிக நீண்டதாக இருக்கும். மிகைப்படுத்தி சொல்லவில்லை. மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப் வரை உள்ள நீளத்தின் தூரம் கூட அந்த பட்டியலுக்கு முன்னால் மண்டியிடும். மிக நீண்ட பட்டியலாக அது அமையும். எப்படி நட்சத்திரங்களை விரல் விட்டு எண்ணிவிட முடியாதோ, நட்சத்திரங்களை விரல் விட்டு எண்ணுவது சாத்தியமில்லையோ, அதுபோல் பெருமானாரின் பேரற்புதங்களை எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியாது. எத்தனையோ இமாம்கள், முஹத்திஸுகள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் எல்லாம் எத்தனையோ விஷயங்களை நமக்கு தொகுத்து தந்திருந்தாலும் எந்த இமாமினாலும் எந்த முஹத்திஸினாலும் பெருமானாருடைய முஅஜிஸாத்துகள், பேரற்புதங்கள் இவ்வளவுதான் என்று எண்ணிக்கையில் அடக்க முடியவில்லை. யாரும் இதுவரை பெருமானாரின் பேரற்புதங்கள் இவ்வளவுதான் என்று ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வரவில்லை. அது சாத்தியமும் இல்லை. காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் அவர்களின் வஃபாத்து வரை உள்ள ஒவ்வொரு நொடி
பெருமானாரின் பரிசுத்த வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பேரற்புதம் தான். பெருமானாரின் திருமேனியில் ஓடும் உதிரம் முதல் பெருமானாரின் மேனியின் மீது சுரக்கும் வியர்வை வரை பேரற்புதம் தான். பெருமானார் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் மட்டுமல்ல, பெருமானார் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்த ஒவ்வொரு சொல்லும் பேரற்புதம் தான். ஒவ்வொரு வார்த்தையும் பேரற்புதம். கேட்கப்பட்ட கேள்விக்கு பெருமானார் சொன்ன ஒவ்வொரு பதிலும் நிகரில்லாத பதில், ஒவ்வொரு சொல்லும் நிகரில்லாத சொல், அத்துணையும் பேரற்புதங்கள். எப்படி கணக்கிட முடியும்? பெருமானாரின் பேரற்புதங்கள் அவர்களுடைய வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம். ஒற்றை வார்த்தையில் மிகப்பெரிய கேள்வியின் பதிலை சொல்லிவிடுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனையோ சர்ச்சைகளை நாம் பார்க்கிறோம், அதற்கான தீர்வுகளை தேடி அலைகிறோம். எத்தனையோ கேள்விகளுக்கு பலதரப்பட்ட பதில்கள் சொல்லப்படுகிறது. எதுவும் 100% பொருத்தமானதாக நாம் அறிந்துவிட முடியாது. ஆனால் பெருமானார் சொன்ன பதில், அந்த பதில் தான் 100% பொருத்தமான பதில், நிகரில்லாத பதில். யாராலும் அப்படி ஒரு பதிலை சொல்லிவிட முடியாது. படி பெருமானாரின் வார்த்தைகளும் கூட பேரற்புதம் தான். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், உரீது அன் அகூன அஹ்கமன் நாஸ், நான் மிக நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்க ஆசைப்படுகிறேன், மிக நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவனாகவே இருக்க நான் ஆசைப்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இத்தகில்லாஹ ஃபீ குல்லி உமூர், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், உன் தீர்ப்பு நீதமாக இருக்கும். ஒரு சஹாபி வந்து கேட்டார், உரீது அன் அகூன ஃபீ கல்பி நூரன் தாயிமா, எப்பொழுதும் ஈமானின் ஒளி என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஈமானின் ஒளி என்னுடைய கல்வியில் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய? பெருமானாரின் ஒற்றை வார்த்தையின் பதில், லா தன்சல் மௌத், மரணத்தை மறவாமல் வாழ்வீராக, ஈமானுன் உள்ளத்தில் நிலையாக இருக்கும், பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். இப்படியும் ஒரு கேள்வி வந்தது, ஃபீ ரஹ்மத்தில்லாஹி தாயிமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நான் இருக்க வேண்டும். பெருமானாரின் பதில், அஹ்சின் இலன் நாஸ், மக்களுக்கு உபகாரம் செய்வீராக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உனக்கு எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் யதுர்ரனி அல் ஆதா, என்னுடைய எதிரிகள் எனக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய? எதிரிகள் இல்லாத மனிதர் உண்டோ? எல்லோருக்கும் எதிரிகள் உண்டு. அப்போ எதிரிகளின் தீங்கு என்னை நெருங்கி விடக்கூடாது, என்னை தொட்டு விடக்கூடாது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது எப்பொழுதும் தவக்குல் வை, யாருடைய தீங்கும் உன்னை தொடாது. யா ரசூலல்லாஹ், ஆயுட்காலங்கள் அதிகமாக ஆசைப்படுகிறேன். அலைக பிஸ்ஸலத்தில் அர்ஹாம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ். கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தம் உண்டா என்று கூட நம்முடைய அறிவுக்கு புரியாது. ஆனால் இதைவிட தீர்க்கமான பதிலை யாராலும் சொல்லிவிட முடியாது. எத்துணை சொற்கள், ஒற்றை வார்த்தையின் பதிலில் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த பதில்கள் எல்லாம் நிகரில்லாத பதில்கள், ஒவ்வொன்றும் பேரற்புதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கப்பட்டது, என்னுடைய ரிஸ்கில் விசாலம் வேண்டும், என்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டும். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஒழுவின் மீது நியமமாக இருங்கள், எப்பொழுதும் ஒழுவோடு இருங்கள், உங்கள் இரணத்தில் பரக்கத்து ஏற்படும். ஒருவர் கேட்டார், நரகத்தின் எரிபிண்டமாக நான் மாறிவிடக் கூடாது யா ரசூலல்லாஹ், நரகத்தின் எரிபிண்டமாக நான் மாறிவிடக் கூடாது. இம்னா பஸரக வ லிஸானக அனில் ஹராம், உன்னுடைய பார்வையையும் நாவையும் ஹராமை விட்டு தடுத்துக்கொள், நீ நரகத்தின் எரிபிண்டமாக மாட்டாய். யா ரசூலுல்லாஹ், மக்கள் மத்தியில், மக்களின் பார்வையில் நான் எப்பொழுதும் பெரிய ஒரு கண்ணியமானவனாக இருக்க வேண்டும், என்ன செய்ய? மக்களின் பார்வையில் நான் ஒரு பெரிய ஆளாக, ஒரு கண்ணியமானவனாக இருக்க வேண்டும், அதற்கு செய்ய வேண்டியது என்ன? பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், லா தத்லுப் மின்ஹு ஷைஆ, மக்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் காலமெல்லாம் உன் மீது அவர்களுக்கு மதிப்பு இருக்கும்.
எத்துணை கேள்விகள், ஒற்றை வார்த்தையின் பதில், நிகர் இல்லாத பதில், அத்துணையும் பேரற்புதங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லோருக்கும் கபர் நெருக்கும் என்று சொன்னீர்கள். ஒரு விழா மறு விழாவோடு சேரும் அளவிற்கு கபர் நெருக்கும் என்று சொன்னீர்கள். அதிலிருந்து நான் தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் முல்கை நியமமாக ஓதுவீர்களா? சூரத்துல் முல்கை நீங்கள் நியமமாக ஓதி வருவீராக, நீங்கள் கபரின் நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பை பெறுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள், அல்லாஹுடைய வேதனையை தர வரக்கூடிய அந்த விஷ ஜந்துக்களை விட்டும் என் கபர் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். என்ன செய்ய? பெருமானாரின் ஒற்றை வார்த்தையின் பதில், லா தஸ்தகிப் பி ஸலாத்திக, உன் தொழுகையை சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதே, தொழுகை ஏளனமாக கருதி விடாதே. அதுதான் உன்னுடைய மண்ணறையில் பாம்பாகவும் தேளாகவும் உருவெடுக்கும் என்றார். ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலாம், கியாம நாள்ல பெரிய பெரிய கேள்விகள் இவைகள், பெரும் கேள்விகள் இவைகள். கியாம நாளில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் இருக்கணும். பிரச்சனையே முடிஞ்சா விழிபிதுங்கும் நாள் அல்லவா அது? சிறார்களை கூட நரைக்க செய்யும் நாள் அல்லவா அது? கர்ப்பம் தெரித்திருக்கும் பெண் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வேதனை கூட உணரமாட்டாள். அவ்வளவு திடுக்கமான நாள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்பேற்பட்ட நாளில் நான் அல்லாஹ்வின் பாதுகாப்புல இருக்கணும், என்ன செய்யணும்னு கேட்டார். எவ்வளவு பெரிய கேள்வி! பெருமானார் அவர்களின் ஒற்றை வார்த்தை பதில், ஒதுக்குருல்லாஹ கஸீரன் பைனல் மக்ரிபி வல் இஷா, மக்ரிபுக்கும் இஷாவிற்கும் மத்தியில் அல்லாஹ்வை அதிகம் துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக. நீங்கள் கியாம நாளில் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பீர்கள். அல்லாஹ், அத்துணையும் பேரற்புதங்கள். பெருமானாரின் ஒவ்வொரு சொல்லும் பேரற்புதம், நிகரில்லாத பதில்கள். இன்று வரை எத்துணை காலங்கள் கடந்தாலும் இதை தவிர்த்து வேறு ஒரு பதிலை வைத்து பார்க்க முடியாது. மட்டுமல்ல, இந்த அளவிற்கு பொருத்தமான பதிலாக அது அமையாது. பெருமானாரின் வார்த்தைகளும் கூட ஒரு மிகப்பெரிய பேரற்புதம். காரணம், அவர்கள் இங்கிருந்து பேசியதே இல்லை. குர்ஆன் சொல்கிறது, வமா யன்திகு அனில் ஹவா, நெஞ்சங்கூட்டில் உதிக்கும் செய்திகளை அவர்கள் சொன்னதே இல்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசியதெல்லாம், அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு வாசகம் அல்ல, ஒரு வார்த்தை அல்ல, ஒரு எழுத்தாக இருந்தாலும் இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அறிவிக்கப்பட்ட வஹியாகவே இருக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வஹியாக இருக்கும். எனவேதான் பெருமானாரின் வார்த்தைகள் கூட பேரற்புதங்கள். இப்படி பெருமானாரின் வாழ்க்கை முழுக்க நிறைய பேரற்புதங்கள் இருக்க, பெருமானாரின் பேரற்புதங்கள் என்ற தலைப்பில் சொல்வதற்காக மிக முக்கியமான 3 பேரற்புதங்களை சொல்லி நான் நிறைவு செய்வேன். 3 பேரற்புதங்களை மட்டும். அந்த 3 பேரற்புதங்களின் தனித்துவம் என்ன தெரியுமா? அந்த 3 பேரற்புதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகும் இன்னமும் நம்மோடு நீடித்திருக்கிறது. நீடித்திருக்கிறது மட்டுமல்ல, அது இன்னமும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த 3 பேரற்புதம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பேரற்புதங்களை, முஅஜிசாத்துகளை வழங்கினார். அவர்களோடு அது முடிந்து போனது. அவர்களுக்கு பின்னால் ஒரு சில காலம் தாக்கு பிடித்தது, மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் நீண்ட நெடிய காலம் அது இருக்கவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரற்புதங்களில் மிக முக்கியமாக 3 பேரற்புதங்கள் பெருமானாரின் வாழ்க்கைக்கு பிறகும் இன்னமும் அது நீடித்து இருக்கிறது. பூமியின் மேல்பரப்பில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அது பலதரப்பட்ட அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட 3 பேரற்புதங்களை மட்டும் பேசி நிறைவுக்கு வருவேன். அதில் முதலாவது, ஆரம்பமானது. பேரற்புதங்கள் என்று பேசினாலே நம் நினைவுக்கு வருவது, சந்திரனை பிளந்தார்கள், உஹுது மலை அதிர்ந்தது, பெருமானாரின் முபாரக்கான விரல்களுக்கு மத்தியில் இருந்து நீரூற்று வழிந்தது, ஒரு மழத்தை அழைத்தார்கள், அது பூமியில் கோடிட்ட வண்ணம் நெருங்கி வந்தது. இப்படியெல்லாம் நிறைய நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் பெருமானாரின் அருமையை
புரிய வைப்பதற்கு, அவர்களின் அற்புதங்களை விளங்கச் செய்வதற்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பெருமானார் யார், அவர்களின் கண்ணியம் என்ன, அவர்களின் மதிப்பு என்ன, அவர்களின் அந்தஸ்து என்ன, அவர்களின் அற்புதங்கள் எப்பேற்பட்டவை என்று புரிய வைப்பதற்கு பெருமானாரின் பாதங்களை தாங்கி இருந்த காலணிகள் போதும். பெருமானாரின் காலணிகள், நஅலைன் ஷரீஃப், பெருமானாரின் பாதங்களை தாங்கி இருந்த அந்த காலணிகள் போதும் பெருமானாரின் அற்புதங்களை நிரூபித்து காட்டும். எத்தனையோ பல செய்திகள் நஅலைன் ஷரீஃபை பற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த புனித பாதணிகள், காலணிகள், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா செருப்புகள். அந்த காலணிகள் இருக்கிறதே, அது சஹாபாக்கள் காலத்தில் எப்படி கையாளப்பட்டது தெரியுமா? அதன் அற்புதங்களை தெரிவதற்கு முன்னால் அந்த காலணிகள் எப்படி கையாளப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் காலணிகளை கழற்றினார்கள் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அது பூமியின் மீது இருக்காது. எங்கு இருக்கும்? சஹாபாக்களின் கைகளில் இருக்கும். எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அதில் குறிப்பாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே பெருமானாரின் காலணிகளை எடுத்து வைப்பதையே தன் பணியாக வைத்திருந்தவர்கள், அதிலேயே தன் வாழ்க்கையை கழித்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு புகாரி ஷரீஃபில் ஒரு செல்ல பெயர் சொல்லப்படுகிறது, சாஹிபுன் நஅலைன், பெருமானாரின் பாத அணிகள் உடையவர். எப்பொழுதுமே எடுத்து வச்சுக்குவாங்க. கண்மணி நாயகம் கலற்றியதுதான் தாமதம், அடுத்த கணம் அது இவருடைய கையில் இருக்கும். எப்படி வைப்பார்கள்? புகாரி ஷரீஃபில் ஹதீஸில் வருகிறது, தங்களுடைய கொடங்கையில் மாட்டி வைத்துக் கொள்வார்கள். 2 காலணிகளையும் 2 கையில கொடங்கையில் மாட்டி வைத்துக் கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் கைகளை காலியாக வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஹித்மத், பணிவிடை சொன்னால் செய்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று தன் கொடங்கையில் மாட்டி வைத்துக் கொள்வார்கள். கரங்களை காலியாக வைத்திருப்பார்கள். பெருமானாரின் ஹித்மத்துக்காக எந்நேரமும் காத்திருப்பார்கள். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா காலம் முழுக்க சாஹிபுன் நஅலைன். அந்த காலணிகள் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் எவ்வளவு தெரியுமா? ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய சட்ட மேதை, ஃபிக்ஹ் உலகத்தின் மிகப்பெரிய மாமேதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. குர்ஆனுடைய கல்வி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிடம் இருந்தது. ஹதீஸுடைய கல்வியும் அது போன்ற சில சஹாபாக்கள் அவர்களிடம் இருந்தது. ஆனால் இரண்டும் கலந்த ஒரு கல்விதான் ஃபிக்ஹ் என்னும் கல்வி. குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து சட்டங்களை வடித்தெடுப்பது. அந்த கல்வியின் மாபெரும் தேர்ச்சியை பெற்றவர்கள் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரின் பாத அணிகளை தன் கைவசம் வைத்திருந்ததனுடைய பரக்கத் எந்த அளவிற்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு காலத்தில் கூஃபா என்ற நகரத்தை உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கூஃபா நகரம், அந்த கூஃபா நகரம் என்று உருவாக்கிய அந்த நகரத்திற்கு கல்வி நகரம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த கல்வி நகரத்தின் அமீராகவே, கல்வி நகரத்தின் தலைமைத்துவத்திற்கு யாரை அனுப்பினார்கள் என்று சொன்னால், இந்த ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தான் அனுப்பினார். சஹாபாக்களுக்கு சட்ட சிக்கல் கேள்விகள் ஏதாவது வரும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் கேட்பாங்க. அந்த அளவிற்கு மார்க்க சட்டங்களில் வல்லுநராக தேர்ச்சி பெற்ற மாபெரும் ஃபிக்ஹினுடைய வல்லுநராக திகழ்ந்தவர்கள் ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாஹிபுன் நஅலைன். பெருமானாரின் காலணிகளை எப்பொழுதுமே தன் கைவசம் வைத்திருப்பவர்கள். ரசூலுல்லாஹ் கலற்றியதும் அதை எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி வந்து தன் கரத்தினால் பெருமானாரின் பாதங்களில் அணிவிப்பார்கள் என்று ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். இந்த நஅலைன் முபாரக் இருக்கிறது அல்லவா, இதனுடைய அற்புதங்களை பற்றி ஏறக்குறைய 3 இலக்க எண்களில் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது.
1000ற்கு நெருக்கமான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது நஅலைன் முபாரக்கை பற்றி, அதனுடைய அற்புதங்களை பற்றி. அல் கௌலு ஸதீத் ஃபீ சுபூதி இஸ்திப்ராக்கின் நஅலி சய்யிதில் அஹ்ரார் வல் அபீத் என்ற ஒரு கிதாப். அதை தொடர்ந்து ஃபத்ஹுல் முத்தஆல் ஃபீ கைரின் நிஆல் இந்த கிதாப், இப்படி பலதரப்பட்ட கிதாபுகள். பெருமானாரின் காலணிகளின் அருமை பெருமை மகத்துவம் என்ன, அதில் மிக பிரபல்யமான கிதாபு தான் ஃபத்ஹுல் முத்தஆல் என்ற கிதாப். இந்த கிதாபை எழுதியவர் அல்லாமா தல்மசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபில் சில சரிதைகளை தான் கேட்ட பெருமானாரின் நஅலைன் முபாரக்கை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட சரிதைகள் மட்டுமல்லாமல் தன்னுடைய சுய அனுபவத்தையும் எழுதியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அந்த கிதாபு பிரபல்யமானதற்கான காரணங்களில், கபூலியத்துடைய காரணங்களில் ஒன்று, இந்த கிதாபு எழுதும் பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியின் பாதங்கள் இருக்கும் திசையில் அமர்ந்து எழுதினார்களாம் இந்த நஅலைனை பற்றிய கிதாப். அதே இமாம் அமாமாவை பற்றி எழுதியிருக்காங்க. அல்லாமா தல்மசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்பாகையை பற்றி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அதை எங்கு அமர்ந்து எழுதினேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் குறிப்பிடுவார்கள், பெருமானார் அவர்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியின் அவர்களின் தலைமாட்டு திசையில் அமர்ந்து எழுதினேன். இப்போ தலைமாட்டு பகுதியில் அமர்ந்து தலைப்பாகையை பற்றியும் பெருமானாரின் பொற்பாதங்கள் இருக்கும் அந்த திசையில் அமர்ந்து பெருமானாரின் பாத அணிகள் பற்றியும் எழுதிய அந்த கிதாப் மிக பிரபல்யமானது. பலதரப்பட்ட செய்திகள் அதை சொல்கிறார்கள். அல்லாமா தல்மசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள், அபூ ஜாஃபர் என்பவரை சந்தித்தேன். அபூ ஜாஃபர் என்பவர், அவர் சொன்னார், ஒருவர் என்னிடம் வந்தார், நான் நல்ல காத்திபாக இருந்தேன். காத்திப் என்றால் நல்ல அழகாக எழுதுவார்கள். அக்காலத்தில் இருந்த சில இறகுகள் பட்டை போன்ற கட்டைகளை வைத்து எழுதுவார்கள். அப்போ நல்ல அழகாக எழுதக்கூடியவனாக இருந்தேன். என்னிடம் ஒருவர் வந்து பெருமானாரின் காலணிகளின் வடிவத்தை வரைந்து தர முடியுமான்னு கேட்டார். பெருமானாரின் காலணிகளை பற்றியும் மட்டும் சொல்லல, அந்த வடிவத்தினுடைய பரக்கத் என்ன என்பதை எழுதுகிறார்கள். பெருமானாரின் காலணி எப்படி இருந்தது, அதன் வடிவம் எப்படி இருந்தது, இணையதளத்தில் பார்த்தால் தெரியும். அதன் முன் முகலை கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், பிற்பகுதியில் இருபெரும் கூர்மைகள் இருக்கும், லேசாக ஒரு மீனின் சாயல் தோற்றத்தில் அது இருக்கும். நஅலைன் முபாரக். அப்போ அதை எனக்கு ஒரு காகிதத்தில் வரைந்து தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் வரைந்து கொடுத்தார். அபூ ஜாஃபருங்கிறவர் வரைந்து கொடுத்து விட்டு அவர் கொண்டு சென்று விட்டார். அபூ ஜாஃபருக்கு ஒரு எண்ணம், எதற்கு இவர் இதை வரைந்து வாங்கினார், எதற்காக? அப்போ நம்ம கேட்டிருக்கலாமே, சரி கேட்கல, மறுபடியும் சந்திக்கும் பொழுது கேட்கலாம் என்று காத்திருந்தார். சில நாட்கள் கழித்து அவரை சந்தித்தார். சந்தித்து கேட்டார், இந்த நஅலைனுடைய நக்ஷாவை, அதன் வடிவத்தை ஏன் வரைந்து வாங்கினீர்? அதற்கு அவர் சொன்னார், அபூ ஜாஃபரே, என் மனைவிக்கு ஒரு கொடூரமான நோய் இருக்கிறது. அந்த நோய்க்கான மருந்தை தேடி பல மருத்துவர்களை சந்தித்தாகிவிட்டது, எதுவும் பலனளிக்கவில்லை. பிறகுதான் கேள்விப்பட்டேன், நஅலைனுடைய வடிவத்தை தன் கைவசம் வைத்திருந்தான், நோயின் சிரமம் தீரும் என்பதாக. அதனால் அதை வாங்கி சென்று கொடுத்தேன். அது கொடுத்த அடுத்த கணம் முதல் என் மனைவி அந்த நோயின் சிரமத்தில் இருந்தும் விடுதலை பெற்றாள். கதைகள் அல்ல, பெரும் பெரும் இமாம்கள் எழுதிய செய்திகள். அதை கொண்டு போய் சென்ற பிறகு அந்த நோயின் சிரமத்திலிருந்து அவர்களுக்கு ராஹத்து கிடைத்தது என்று சொல்கிறார்கள். அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் ஃபத்ஹுல் முத்தஆல் என்ற கிதாபில் அல்லாமா தல்மசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மட்டுமல்ல, அவர்களுடைய சுய ஒரு சம்பவத்தை, அனுபவத்தை எழுதுகிறார்கள் இமாம் அவர்கள் அந்த கிதாபில். ஒரு முறை பயணம் செய்ய நேரிட்டது. கடல் வழியாக கப்பலில் கடந்தேன். கடல் வழி பயணம். கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கடல் ஆர்ப்பரித்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இனி நாம் பிழைக்க மாட்டோம் என்ற எண்ணத்திற்கு நாம் வந்துவிட்டோம். எவ்வளவு பெரிய கடல்! இப்போ கப்பல் என்பது அதற்கு முன்னால் ஒரு துரும்புக்கு சமம் தானே. அப்போ அவ்வளவு பெரிய கடல் ஆர்ப்பரிக்கும் பொழுது கப்பலின் நிலை என்ன? இனி பிழைக்க மாட்டோம். கப்பலில் இருக்கும் எவருடைய உள்ளத்தில் கூட எள்ளின் முனையளவிற்கு
கூட நம்பிக்கை இல்லை. மரணத்தை சுவைத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம். அது நேரத்தில் இந்த இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய கைவசம் சில காகிதங்களும் எழுதுகோலும் இருந்தது. என் உள்ளம் சொன்னது, என்னுடைய கல்பு துடித்தது, நீங்கள் நக்ஷா நாளே முபாரக்கை வரைந்து கடலில் போடுங்கள். அதை பற்றி நிறைய செய்திகளை நான் தெரிந்து வைத்திருந்தேன். பலதரப்பட்ட நேரத்தில் அது பாதுகாப்பை தரும் என்று நான் விளங்கி வைத்திருந்தேன். என் உள்ளத்தில் இந்த செய்தி உதிக்க நான் அதை வரைந்து எழுதி கடலில் போட்டேன். கடல் தன் ஆர்ப்பரிப்பை நிறுத்தி கொண்டது. நம்மள சில பேர்த்துக்கு என்னென்ன அஜரத்து நிறைய சொல்றாரு, காலம் அப்படி இருக்கு, சொல்லியாக வேண்டும், நிறைய சொல்றாரு. நாளை முபாரக்குடைய அந்த வடிவம் கடலின் ஆர்ப்பரிப்பை நிறுத்தி விடுமா? பெருமானாரின் பாதம் அல்ல, அந்த காலணிகளை சொன்னால் கூட சாத்தியம் என்று சொல்லலாம். அந்த வடிவத்தை சொல்கிறார். காலம் அப்படி இருக்கு, விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் கையில் இருந்த அசா குச்சியால் அல்லாஹ்வின் நாட்டப்படி கடலை அடிக்கும் போது அது பிளந்து பாதையை தந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. நம்புகிறோம், நம்பியாக வேண்டும், ஈமானின் அம்சம். இப்படி இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாமை விட பன்மடங்கு மிகப்பெரிய அந்தஸ்து மிக்கவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கேனும் மாற்று கருத்து இருக்கா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமே சொன்னார்கள் அல்லவா, எனக்கு நபித்துவம் எல்லாம் வேண்டாம், இந்த உம்மத்த முஹம்மதுல நான் ஒரு ஆளா இருந்துட்டு போறேன்னு கேட்டாங்கன்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து எவ்வளவு இருந்திருக்கும். அப்பேற்பட்ட அந்தஸ்து மிக்க பெருமானாரின் காலனியின் வடிவம் கடலை அடக்காதா? கடலை அடக்காதா? பெருமானாரின் காலனியின் வடிவத்தை பற்றி ஏராளமான கிதாபுகள் அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள். யார் அந்த வடிவத்தை ஒரு காகிதத்தில் எழுதியோ அல்லது ஒரு பொருளில் அந்த வடிவத்தை செதுக்கியோ தன்னுடைய கல்புக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்வாரோ அவருக்கு ஏது பிரயோஜனங்கள் கிடைக்கும்? அவருக்கு திடுக்கத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், படபடப்பு இருக்காது. மட்டுமல்ல, அவர் கேவலத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார். மட்டுமல்ல, பொறாமைக்காரன் அநியாயக்காரனுடைய தீங்கிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுவார். முஹம்மது இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், யார் அந்த நஅலைன் முபாரக்கின் நக்ஷாவை, அந்த வடிவத்தை, நான் நஅலைன் முபாரக்கை பற்றி சொல்லல, அந்த காலணிகளை பற்றி சொல்லல, அந்த காலணிகளின் வடிவத்தை யார் வைத்திருப்பாரோ தன் தலைமாட்டில் வைத்திருந்தார் என்று சொன்னால் முஹம்மது இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாரை கனவில் பார்ப்பார். எவர் போருக்கு எடுத்து செல்வாரோ போரில் அவர் வெற்றி பெறுவார். மட்டுமல்ல, யார் தன்னுடைய பொருளாதார பெட்டியில் அதை வைப்பாரோ அந்த பொருளாதாரம் களவு போகாமல் பாதுகாக்கப்படும். முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், நிறைமாத கர்ப்பிணி குழந்தையை பெற்றெடுக்கும் தருணத்தில் அந்த வடிவத்தை வரைந்த காகிதத்தை தன் வலது கையில் வைத்திருந்தால் அவளுடைய சிரமம் குறையும் என்பதாக முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார். எவ்வளவு செய்திகள், எவ்வளவு செய்திகள் நஅலைன் முபாரக், அதன் வடிவமே பாக்கியமானது. பெருமானாரின் அற்புதங்களை பற்றி பேசுவதற்கு பெரும் பெரும் செய்திகள் வேண்டியதில்லை. அவர்களுடைய காலனி போதும், அவர்களின் காலனியின் வடிவம் போதும். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புரிதல், இதை பற்றிய செய்திகள் மிக குறை. நம்முடைய அண்டை மாநிலம் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா நாளை முபாரக்கை பலதர வீடுகளில் வைத்திருப்பார்கள். ஒரு அழகான துணியில் அது கற்களால் அலங்கரித்த வண்ணம் வைத்திருப்பதும், ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அந்த காலனியின் வடிவம் பார்த்தாலே ஷைத்தான் விரண்டு ஓடுவானாம். இந்த காலனியின் வடிவம் இப்போ பலதரப்பட்ட வீடுகளில் வைத்திருப்பதும், சிலர் தங்களுடைய சட்டைகளில் குத்திக் கொள்வதும், சிலர் தங்களுடைய தொப்பிகளில் அதனுடைய வடிவத்தை வைத்திருப்பதையும் நாம் கேரளா போன்ற மாநிலங்களில் பார்க்கலாம். தமிழகத்தின் அதனுடைய செய்திகளின் வெளிப்பாடு மிகவும் குறைவு. எனவே பெருமானாரின் பேர் அற்புதங்கள் இன்னமும் பிரபல கண்காட்சியகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலணிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பெருமானாரின் பேர் அற்புதங்களில் மிக முக்கியமாக 3 அற்புதங்கள், இன்னமும் நீடித்திருக்கக்கூடிய, இன்னமும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் 3 அற்புதங்களில் ஒன்று நஅலைன் முபாரக், பெருமானாரின்
பரக்கத்திற்குன்னா அந்த காலணிகள். இரண்டாவது, இன்னமும் நீடித்திருக்கக்கூடிய அற்புதம், இன்னமும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமானாரின் பேரற்புதங்களில் ஒன்று. இரண்டாவதாக ஷாரே முபாரக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தான அந்த ரோமங்கள். இந்த ரோமங்கள் எவ்வளவு பெரிய பேரற்புதங்கள்! அதனுடைய பரக்கத்தில் இன்னமும் உலகத்தில் பல இடங்களில் ரோமங்கள் பாதுகாக்கப்படுகிறது. பல இடங்கள். காஷ்மீரினுடைய மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்று ஹசரத் பால் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். கடற்கரையின் ஓரத்தில் அமைந்திருக்கும் அந்த மிகப்பெரிய பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல், பெருமானாரோடு ரூஹானி தால்லுக் வைக்கிறது என்பதாக முஸ்லிம்கள் நம்பக்கூடிய ஒரு மாபெரும் பள்ளிவாசல். பெருமானாருடைய ஆசாறுகளில் தலையின் ரோமங்கள் அங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக மார்க்க மேதைகள் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்போ பெருமானாருடைய பேர் அற்புதங்களில் ஷாரே முபாரக், அந்த ஆசார் எப்படி வந்தது, பூமி முழுக்க அது எப்படி இன்னும் காண கிடைக்கிறது, அது இருக்க செய்கிறது என்று பார்த்தால் அதற்கான தொடக்கம் இது. எப்பொழுதுமே சஹாபாக்கள் பெருமானாரின் ரோமங்கள் கிடைத்தால் எடுத்து வைப்பார்கள். ஆன போதிலும் பெருமானாரே ஒரு நேரத்தில் எல்லோருக்கும் பங்கிட்டு தந்தார்கள். எப்பொழுது? ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் அவர்கள் ஹஜ்ஜு முடித்த பிறகு, ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பிறகு நிறைவாக ஹல்க் செய்கிறார்கள், முடிகளை எடுக்கிறார்கள். அந்த ரோமங்களை எடுத்தது யார்? அந்த சஹாபியின் பேர் உட்பட பதிவு செய்யப்படுகிறது. மஅமர் இப்னு அப்துல்லா என்ற அந்த சஹாபியை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முடிகளை களையும்படி சொல்கிறார். அப்போ புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் தன் தலையின் வலது பக்கத்தை காட்டி கொடுத்தார்கள், இஷாரா செய்தார்கள். அப்போ அவர் தலையின் வலது பக்கத்தின் ரோமங்களை எடுத்தார். அந்த ரோமங்களை வாங்கி பெருமானார் ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு பிறகு இடது பக்க தலையின் பக்கம் செய்கை காட்டினார்கள். பிறகு இடது பக்கம் தலையின் ரோமங்கள் எடுக்கப்பட்டது. அந்த ரோமங்களை வாங்கிய பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அதே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அதையும் கொடுத்தார்கள். ஃபத்ஹுல் பாரியினுடைய முஸன்னிஃப் அல்லாமா அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹதீஸின் விளக்க உரை எழுதுகிறார்கள். பல ஹதீஸுகளின் கோர்வையை எழுதி தருகிறார்கள். பெருமானார் அவர்கள் வலது புற ரோமங்களை எடுத்து அபூ தல்ஹா அவர்களை அழைத்து கொடுத்து விட்டு சொன்னார்கள், இதை சஹாபாக்களுக்கு பங்கிடுங்கள், எல்லா தோழர்களுக்கும் கொடு. பிறகு இடது பக்க ரோமங்களை எடுத்துவிட்டு அதை அபூ தல்ஹாவிடம் கொடுத்து சொன்னார்கள், இதை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுத்து விடுங்கள். இதில் ஒரு கேள்வி வருகிறது, ஏன் பெருமானார் ரோமங்களை கொடுத்தார்கள், எதற்காக கொடுத்தார்? அல்லாமா சுல்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு பதில் எழுதுகிறார். பாருங்க, சில கேள்விகளுக்கு பதில் இருக்கு, சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. என்ன பதில்னா, அல்லாஹ் ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது தான் சில கேள்விகளுக்கான பதில். இங்கே ஏன் கொடுத்தாங்கன்னு பதில் இருக்கு. ஆனால் வலது பக்கம் ஏன் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க, இடது பக்கம் ஏன் அந்த சஹாபியின் குடும்பத்தார்களுக்கு கொடுத்தாங்க, அதுக்கு பதில் இல்லை. அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அதுதான் பதில். இந்த பதிலே இன்னைக்கு யாருமே அதிகமாக சொல்றது இல்லை. இதுதான் ஈமானின் அடையாளம். முதல்ல அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னு சொல்லணும். எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லி தான் ஒரு பெரும் கூட்டம் வழிகேட்டிற்கு சென்று விட்டது. எல்லாத்தையும் ஆய்வு செய்ய போறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம், எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல போறோம். குர்ஆனின் முதல் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுங்கிறது தாங்க நம்முடைய ஈமான். அலிஃப் லாம் மீம் என்னங்க அர்த்தம்? தெரியாது, தெரியாது. அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அதான் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான். அங்குதான் உடைய ஈமானின் வாசல் திறக்கிறது. நீ தெரியாதுன்னு சொல்லும் போதுதான், நீ அல்லாஹ் ரசூலுக்கு தான் வெளிச்சம்னு சொல்லும் போதுதான் உன்னுடைய ஈமானின் வாசல் திறக்கிறது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க கூடாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. உன்னுடைய அறிவு போதாது.
இப்போ பெருமானார் ஏன் கொடுத்தார்கள் என்பதற்கு பதில் இருக்கு. ஆனா வலது பக்கம் ஏன் இவங்களுக்கு கொடுத்தாங்க, இடது பக்க முடிய ஏன் அவர்களுக்கு கொடுத்தார்கள்? அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஏன் கொடுத்தார்கள்? அல்லாமா ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் அவர்கள் கொடுத்ததின் காரணம் மூன்று காரணங்களுக்காக கொடுத்தாங்க. ஒன்று, பரக்கத்தன் பாக்கியத்தம் பைனஹும், அது சஹாபாக்களிடம் ஒரு பரக்கத்திற்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு பரக்கத்தாக, பெருமானாரை மிகப்பெரிய பரக்கத்தாக நினைத்தவர்கள் சஹாபாக்கள். அப்ப அது ஒரு பரக்கத்தாக அவர்கள் வைத்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் பெருமானார் அவர்கள் சஹாபாக்களின் நிலையை புரிந்து அதை கொடுத்தார்கள். இரண்டாவது, தذ்கிரத்தன், ஒரு நினைவாக, ரசூலுல்லாஹ்வுடைய நினைவாக. ஏன்னா ஹஜ்ஜில் எங்கேயோ பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க, பெருமானாரோடு எழுந்தாச்சு. பிறகு ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிந்த பிறகு பிரிந்து செல்லணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு அவர்களை வாட்டுமே. அப்ப நம்ம ஒருத்தங்களை சந்திச்சு இனி சந்திக்க முடியாதுன்னு வரும்போது, நம்ம வெகு தூரம் போறோன்னு வரும்போது ஒரு நினைவாக எதையாவது கொண்டு வருவோமா இல்லையா? உங்க நினைவாக பலர் வைத்திருப்பார்கள். தன் பெற்றோரின் நினைவாக, தன்னுடைய பிள்ளைகளின் நினைவாக, தங்களுடைய சகோதரன்மார்கள் நண்பர்களின் நினைவாக பொருளை வைப்பது மனித இயல்பு தானே. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு என்பது சாதாரணமா? ஹஜ்ஜத்துல் வதாவிலே அத்துணை நாட்கள் உடன் இருந்த அந்த சஹாபாக்கள் அவரவர்கள் இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நினைவுக்காக வேண்டி தேவைப்படும் என்று பெருமானார் அவர்கள் ஒரு நினைவாக கொடுத்தார்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள் அல்லாமா ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்த ரோமங்களை கொடுத்ததிலிருந்து ஒரு செய்தியை பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைக்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு நான் விடைபெறப் போகிறேன், நான் உங்களை விட்டும் பிரிய போகிறேன் என்பதற்கான செய்தியை பெருமானார் அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார், புரிய வைக்கிறார். நான் விடைபெறும் காலம் வந்துவிட்டது என்பதை அங்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் தங்களுடைய ரோமங்களை தந்தார்கள் என்பதாக மூன்று காரணங்களை எழுதுகிறார்கள். அந்த ரோமங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களாக பயன்படுத்தப்பட்டது, சஹாபாக்கள் அதை எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள், ஹதீசுகளில் வருகிறது, பிற்காலங்களினுடைய வரலாற்று நூட்களில் வருகிறது. அந்த ரோமங்களில் சிலது சஹாபாக்களிடம் வலது பக்க ரோமங்கள் பங்கிடப்பட்டது, இடது பக்க ரோமங்களை யாரிடம் கொடுத்தார்கள்? அபூ தல்ஹாட்ட கொடுத்து, உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுங்க. அவங்க கொண்டு போய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். மட்டுமில்ல, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர், ரொம்ப பெரிய. எல்லா போருக்கும் வருவாங்களாம். போர் செய்ய பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஏன் வருவாங்கனாக்கா, அங்கே பெருமானாருக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காக வேண்டியும், அதே சமயம் போரில் பாதிக்கப்படக்கூடிய காயப்படக்கூடியவர்களுக்கு மருந்து, தண்ணீர் போன்ற உதவிகளை செய்வதற்காக வேண்டி வருவாங்க. சுருங்க சொல்லணும்னாக்கா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெண் உமர், ஆண்களில் எப்படி உமரோ அதுபோல் பெண்களில் மிகப்பெரிய வீர மங்கை. பல நேரங்களில் போரின் நிலை மாறும் பொழுது பெருமானாருக்கு முன்னால் நிற்கும் ஒரு தனித்த பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள்ட்ட கொஞ்சம் ரோமங்கள் கிடைத்தது. அந்த ரோமங்கள் வாங்கி சில சஹாபி பெண்மணிகளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு கிடைத்தது அந்த ரோமங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர், நம்முடைய தாய்மார்களில் ஒருவர். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாட்டையும் இருந்துச்சு. அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஹதீசுகளில் வருகிறது, வெள்ளி கிண்ணங்களில் வைத்திருந்தார்களாம். வெள்ளி கிண்ணத்தில் ரோமங்களை பாதுகாத்து வைத்திருந்தார். யாருக்கேனும் உடல் நலக்குறை ஏற்பட்டால் ஒரு குவளையில் தண்ணீரை கொடுத்து அனுப்புவார்கள். யாரிடம்? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த தண்ணீர் கொண்டு வந்த பிறகு இந்த ரோமங்களை எடுத்து அந்த தண்ணீரில் நனைத்து மறுபடியும் ரோமங்களை வைத்துக் கொள்வார்கள். அந்த நனைக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த தண்ணீரை கொண்டு ஷிஃபாவை அடைந்தார்கள். ஹதீசுகளில் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு வஹபுங்கிறவங்க சொல்றாங்க, ஒரு நேரத்தில் நான் போக வேண்டிய பாக்கியம் கிடைச்சி என் சொந்தக்காரங்க ஒரு குவளையில தண்ணி கொடுத்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் போனேன்.
போகும் பொழுது அந்த வெள்ளி கிண்ணத்தை, அதில் இருக்கும் ஒரு ராவி 3 விரல்களை வைத்து அடையாளம், 3 விரல்களை நெருக்கமாக வைத்து காண்பிக்கிறார். இவ்வளவு சின்ன வெள்ளிக்கிண்ணம், ஒரு குறுகிய சின்ன வெள்ளிக்கிண்ணத்தை வைத்திருந்தார்கள். அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் திறந்து ரோமங்களை எடுத்தார்கள். இப்போ அந்த ராவி சொல்றாங்க, நான் எட்டி பார்த்தேன். யாருக்கு தான் அந்த ஆசை இருக்கிறது? சாதாரண விஷயம் தான். பெருமானாரின் ரோமத்தை பார்ப்பது என்பது மாபெரும் பாக்கியங்கள். யாருக்காவது அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க பெற்றால் தவற விட்டு விடாதீர்கள். அதே சமயம் இங்கு பெருமானாரின் ரோமம் இருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சந்தேகப்படாதீர்கள். ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துவான். எப்படி சாத்தியம் என்றெல்லாம் ஐயப்படாதீர்கள். காரணம், பெருமானார் தன் பொற்கரங்களினால் அதை கொடுத்து பாதுகாத்தார்கள். அப்படி யாரேனும் பொய் சொல்கிறார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் பொய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அது காணாமல் போகும். பெருமானார் விஷயத்தில் யாரும் பொய் சொல்லும் பட்சத்தில் அது வெகு காலத்திற்கு நீடிக்காது, அது காணாமல் போகும், சொல்பவரும் காணாமல் போவார். எனவே பெருமானாரின் ஷஅரே முபாரக் இருக்கிறது என்று தெரிந்தால், அதை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் தவறு விட்டு விடாது. அந்த சஹாபி, அந்த ராவி சொல்றாங்க, நான் எட்டி பார்த்தேன், அதில் எனக்கு நல்ல கருமை நிறம் கலந்த ஒரு ரோமம், அதில் லேசான செந்நிறம் கலந்திருந்தது என்று சொல்கிறார். ஆக நான் பாக்கியம் பெற்றேன் என்று சொல்கிறார். அப்படி சிலர் அதை வைத்து ஷிஃபாவை தேடிக்கொண்டார்கள். இன்னும் சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதை வைத்து பலதரப்பட்ட பிரயோஜனங்களை, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது. தன்னுடைய மரணிக்கும் அந்த நாளில் தங்களுடைய குடும்பத்தார்களை, மகன்மார்களை அழைத்து சொன்னார்களாம், அருமை மகன்மார்களே, இந்த நாளுக்காக நான் ஒரு விஷயத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்ன தெரியுமா? பெருமானாரின் ரோமங்களை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். இந்த நாளுக்காக வேண்டி நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நான் மரணித்ததும் என்னை அடக்கம் செய்யும் பொழுது இந்த ரோமங்களை என் கண்களில், என்னுடைய வாயில், என்னுடைய நெற்றியில் வைத்து அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. இப்படியும் பயன்படுத்தியவர்கள் சிலர். இன்னும் சிலர் அந்த ஷஅரே முபாரக்கை கொண்டு மாபெரும் வெற்றிகளை பெற்றார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா நிகரில்லாத போர்ப்படை தளபதி. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்ய வந்தவர். ஆனால் சில காலம் கழிந்ததும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதன் பிறகு அவர்கள் போர்ப்படை தளபதியாக மாறினார்கள். செல்லுமிடமெல்லாம் வெற்றி. எங்கு சென்றாலும் அவர்கள் எந்த இடத்தில் பாதம் பதிக்கிறார்களோ அந்த இடத்தின் எதிரிகள் கால்கள் நடுங்கி இப்போ தொட்டதெல்லாம் வெற்றியை அடைந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யர்மூக் போரின் நேரத்தில் அவர்களுடைய தொப்பி காணாமல் போனது. சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், என் தொப்பி காணல, தேடி வாங்க. சஹாபாக்களுக்கு புரியல. போரின் நேரம், பதற்றமான நேரம், உயிர் போகக்கூடிய தருணம் அல்லவா அது. இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தொப்பியா தேடுவாங்க? அப்போ தொப்பியை தேடி வாருங்கள். சஹாபாக்கள் சென்றார்கள், அந்த தோழர்கள் சென்றார்கள், தொப்பியை தேடினாங்க, கிடைக்கல. மஜ்மஉ ஸவாயித் என்ற கிதாபில் எழுதப்படுகிறது, கிடைக்கல. மறுபடியும் வந்தார்கள், கிடைக்கலன்னு சொன்னாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் சென்று தேடுங்கள். போருக்கு இடையில், பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் சென்று நீங்கள் அந்த தொப்பியை தேடுங்கள் என்று சொல்ல மறுபடியும் போய் தேடுறாங்க. இரண்டாவது முறை கிடைத்து விட்டது. அந்த தொப்பியை எடுத்தவங்க பார்க்குறாங்க, பழைய தொப்பி. இந்த பழைய தொப்பிக்கா போருக்கு இடையில் கொண்டு வர சொல்லி இப்படி சொன்னார்? அந்த தோழர்களுக்கு புரியல. கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களின் முகத்திலேயே தெரிந்தது அவர்கள் கொஞ்சம் நிராசையாக இருப்பதை. இந்த தொப்பிக்கா எங்களை போருக்கு இடையில் இதை தேடி வர சொல்லி இருமுறை அனுப்பினீர்கள். அதை புரிந்து கொண்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த தொப்பியை நீங்கள் மேலோட்டமாக பார்த்து எடை போட்டு விட்டீர்கள். இந்த தொப்பி தான் என்னுடைய எத்தனை வெற்றிகளுக்கும் காரணம்.
ஏனென்று சொன்னால் இந்த தொப்பிக்குள் பெருமானாரின் ரோமங்களை நான் தேய்த்து வைத்திருக்கிறேன். இந்த தொப்பியோடு நான் செல்லும் காலமெல்லாம் எனக்கு அங்கே வெற்றி கிடைக்கிறது. ஒரு போர் வெற்றி பெறணும்னா ரசூலுல்லாஹ் வரணும்னு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரோமம் வந்தால் போதும். அதை நிரூபித்து காட்டியவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. இன்றைய இளசுகள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான நபர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. அவரை படித்தால் போதும், பெருமானாரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பெருமானாரின் நேசம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த ரோமங்கள் தான் என் வெற்றிக்கு காரணம். என் வீரம் அல்ல, என் யுக்தி அல்ல, என்னுடைய வேகம் அல்ல, என்னுடைய வெற்றியின் அத்துணைக்கும் காரணம் பெருமானாரின் ரோமங்கள் என்று சொன்னார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. இப்படியும் பயன்படுத்தி இருக்காங்க பெருமானாரின் ரோமங்கள். இன்னும் சிலர் தன் காலம் வரை அது பாதுகாத்து வைத்து தன் காலத்திற்கு பிறகு தன்னுடைய சந்ததியிடம் கொடுத்து சென்றார். இப்படியாக வந்ததுதான் இன்னமும் நம்மில் பலரிடம் நம்மால் காண முடியும். அந்த ஷாரே முபாரக் என்னும் அந்த பாக்கியம் பெற்ற ரோமங்கள் பாதுகாக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். இப்போ காலணிகளை பற்றி சொன்னோம், ஷாரே முபாரக்ல ஷிஃபா இருக்குன்னு சொன்னோம். நமக்கெல்லாம் ஐயம் ஏற்படலாம். ஏன்னா இன்னைக்கு பெருமானார் சாதாரண ஒரு மனிதர், சாமானிய மனிதர் என்று பேசக்கூடிய மிக வழிகெட்ட கூட்டங்கள் உருவான காலம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம தெளிவு சொல்ல வேண்டியது இருக்கு. பாருங்க, குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரிதையை அல்லாஹ் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போன பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். காணல, மகனை காணல, பல காலங்கள் ஆகிடுச்சு. சின்ன குழந்தையா இருக்கும் போதே காணாமல். இப்போ அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை போய்விட்டது. குர்ஆன் சொல்கிறது, வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி. அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களின் கருமை நிறம் வெளுத்து போனதாம். கண்குள்ள கருவிழி இருக்கா இல்லையா, அந்த கருவிழியின் கருமை நிறம் கூட கரைந்து போனதாம். அவ்வளவு அழுதுருக்காங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு அழுததின் காரணமாக பார்வை போய்விட்டது. குர்ஆன் சொல்கிறது, வபியல்லத் ஐனாஹு, அவர்களின் கண்கள் வெளுத்து போனது. அப்போ அந்த தருணத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வேறு மகன்மார்கள் ஒரு இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கண்டுபிடிச்சிடுறாங்க, போய் சந்திச்சிடுறாங்க. சந்திக்கும் பொழுது அவர் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கார் இல்லையா, அரசவையில் இருக்கார், நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் சகோதரர்மார்கள் சொல்றாங்க, அத்தாவுக்கு உங்களை நினைச்சு அழுது அழுது பார்வையே போயிடுச்சு, பார்வை போயிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? குர்ஆன் சொல்கிறது, இத்ஹபு பி கமீசி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யத்தி பஸீரா. தன் சட்டையை கழட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, இந்த சட்டையை கொண்டு போய் என் தந்தையின் முகத்தில் போடுங்கள். யத்தி பஸீரா, பார்வை வரும்னு சொன்னாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம். சட்டையை கொடுத்து விட்டு தன் தந்தையின் முகத்தில் கொண்டு போய் போடும்படியாகவும் பார்வை வரும் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்ப, அதை கொண்டு வந்தவர்கள் அந்த சகோதரர்மார்கள் தங்களுடைய தந்தையின் முகத்தில் போடுகிறார்கள். பார்வை வந்தது. ஒரு நபியின் மேனியில் பட்ட சட்டையிலேயே இவ்வளவு பெரிய ஷிஃபா இருக்கும் பொழுது, பெருமானாரின் மேனியை தொட்டு வளர்ந்த ரோமம் சாதாரணமானது. இப்போ நாம் பார்க்கிறோம், ஷாரு முபாரக்கில் ஷிஃபாவை அடைந்தார்கள் சஹாபாக்கள். எப்படி பாதுகாத்து வைத்திருந்தார்கள்? தங்களுடைய வீடுகளில் வைத்திருந்தார்கள், வெள்ளி கிண்ணங்களில் வைத்திருந்தார்கள். அது பலா முசீபத்தை நீக்கக்கூடியதாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதற்கான கண்ணியத்தை, மரியாதையை கொடுத்தார்கள். ஆனால் நாம் இந்த ரோமத்தை விடுங்கள், பெருமானாரின் விஷயத்திலேயே இன்றைக்கு சாதாரணமாக பேசக்கூடிய சூழல். அந்த கூட்டத்தில் உட்கார எப்படி மனசு வருது? எப்படி அந்த வார்த்தைகளை நம்மால் கேட்க முடிகிறது? ஒரு சிலர் அந்த கூட்டங்களில் மட்டும், இன்னும் சிலர் இங்கேயும் அங்கேயும். எதுக்கு வம்பு?
எது சரின்னு தெரியல, சரி ரெண்டு பக்கம் போய். இன்னும் சிலர் எதுலேயுமே இல்லை, வேண்டாம் எதுதான் சரின்னு தெரியல, அப்படியாக சிலர். எவ்வளவு வழிகேடுகள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ரோமத்தின் விஷயத்தில் சஹாபாக்களின் அந்தஸ்து மதிப்பு எவ்வளவு இருந்தது, எவ்வளவு அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு அதற்கான கண்ணியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ரோமங்கள் உட்பட அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பெருமானாரின் முபாரக்கான தலையில் எத்தனை வெள்ளை ரோமங்கள் இருந்தது என்பது உட்பட இன்று வரை அவர்கள் கணக்கிட்டு வைத்ததை சந்ததியை வாழையடி வாழையாக பதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 20 ரோமங்கள் பெருமானாருக்கு வெள்ளை ரோமங்கள் இருந்தது. தலையில 14, தாடியில் 5. இந்த குறுந்தாடி, சிறிய தாடி என்று சொல்லுவோம் இல்லையா, தாடி இமாம் என்று சிலர்கள் சொல்வார்கள், பல பேர் இருக்கும் போல இருக்கு இதுக்கு. அதில் 1, 20 ரோமங்கள். பெருமானாரின் ரோமங்கள் எப்படி இருந்தது, அதில் எத்தனை வெண்ணிற முடிகள் இருந்தது, அதை பற்றியும் அவர்கள் தெரிந்து அதை பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த சஹாபாக்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். தோழர்களே, சஹாபாக்களே, உங்களை போன்று யூத நசாராக்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் உங்களைப் போல ஈமான் அவங்களுக்கு இல்லை. சஹாபாக்களை போல ஈமான், சஹாபாக்களுடைய ஈமான் நிகரில்லாத ஈமானாக இருந்தது. இவ்வளவு கண்ணியத்தை பெருமானாரின் மீது வைத்திருந்தார்கள், மதிப்பை வைத்திருந்தார்கள். பெருமானாரின் ரோமத்திற்கு கூட அவ்வளவு பெரிய மதிப்பை தரக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சிலர் தங்களுடைய சந்ததியிடம் அடுத்தடுத்து தொடர்ந்து கொடுத்து வந்து சேர்ந்ததுதான் உலகம் முழுக்க பல இடங்களில் அந்த ஷாரி முபாரக்கை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஷாரி முபாரக் பெருமானார் அவர்கள் கொடுக்கும் பொழுது எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்திருக்கும். ஏன்னா பெருமானார் அடர்த்தியான ரோமங்களுடையவர்கள், ரொம்ப அடர்த்தியான ரோமம். குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற வசனத்திற்கு பெருமானாரின் ரோமங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்ற விளக்கம் சொல்வார்கள். வல்லுஹா, லுஹா நேரம், அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, அந்த வெளிச்சத்தை மூடி மறைக்கும் இரவின் மீது சத்தியமாக. இதன் விளக்கம் சொல்கிறார்கள், லுஹா என்னும் வெளிச்சம் பெருமானாரின் பிடரியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை மூடி மறைக்கும் இரவு என்று பெருமானாரின் ரோமங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடர்த்தியான ரோமங்களுடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். இப்படி பெருமானாரின் ஷாரி முபாரக், அந்த ரோமங்கள் பெருமானாரின் அற்புதங்களில் உண்டு. இன்னமும் பல அற்புதங்களை பூமியின் மேல்பரப்பில் அது நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. ஷிஃபாவை நாடி பார்ப்பவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கிறது. வேறு எதுவும் ஹாஜத்துகள் இருக்கும் பட்சத்தில் அந்த ரோமத்தை தன்னுடைய முஹப்பத்தோடு இஷ்கோடு காணும் பொழுது அது நிறைவேறுகிறது. பெருமானாரின் நேசத்தோடு அதை நாம் காண வேண்டும், அந்த பாக்கியம் நாம் பெற வேண்டும். அருமையானவர்களே, மிக முக்கியமாக 3 பேரற்புதங்கள் இன்னமும் பூமியின் மேல்பரப்பில் நீடித்து இருக்கக்கூடிய, இன்னமும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய 3 பேரற்புதங்களில் 3வது என்று சொல்வதை விட அதுதான் ஆக முதலாவது மேலானது என்று சொல்லலாம். குர்ஆனுல் கரீம், இறை வேதம், பெருமானாரின் பேரற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம். எந்த நபியின் அற்புதமும் அவர்களின் காலத்திற்கு பிறகு கியாம நாள் வரை நீடிக்காது. குர்ஆன் மட்டும்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக நாம் அதை இறக்கினோம், நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பேரற்புதம். அந்த பேரற்புதத்தை பற்றி ஒரு 2 செய்திகளை சொல்லி முடித்தாக வேண்டும் அல்லவா? ஏன்னா நாளை முபாரக்கை பற்றி பேசினோம், பெருமானாரின் புனிதமிக்க பரக்கத்து நிறைந்த ரோமங்களை பற்றி சொன்னோம். அதை பற்றி எழுதப்பட்ட செய்திகள், சொல்லப்பட்ட செய்திகளை ஏராளம் என்று சொன்னால் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய இறை வேதம் சாதாரணமானதா? அதை பற்றி விளக்கம் எழுதி முடித்து விடத்தான் முடியுமா? அது முடியாதுன்னு குர்ஆனே சொல்லுது. குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ். இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுத நீங்கள் கடல் நீரை மையாக பயன்படுத்தினாலும்,
கடல் நீரை மையாக பயன்படுத்தினாலும் கடல் நீர்தான் வற்றி போகுமே தவிர குர்ஆனின் விளக்கத்தை உங்களால் எழுதி முடித்து விட முடியாது. இது போன்ற இன்னொரு கடல் பகுதியை நீங்கள் கொண்டு வந்தாலும் பத்தாது அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அவ்வளவு பெரிய மாபெரும் பெட்டகம் குர்ஆனுல் கரீம். பெருமானாரின் பேரற்புதங்களில் ஆக உயர்ந்த அற்புதம், இன்று வரை நீடித்து இருக்கக்கூடிய அற்புதம் மட்டுமல்ல, பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலேயாவது இந்த குர்ஆனை கண்டு நிமிடத்துக்கு ஒருவர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டுதான் இருக்கிறார். யாராலையும் மறுக்க முடியாது. இஸ்லாத்திற்கு வந்த அந்த நவமுஸ்லிம்களிடம் 10 - 9 பேரிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய பதில் குர்ஆன். எப்படி வந்தீர்கள்? யார் சொன்னார்? யாரேனும் உங்களுக்கு வலியுறுத்தி பேசி சொல்லி புரிய வைத்து எதுவும் கிடையாது. குர்ஆன் என் மொழியில் நான் படித்தேன், என்னுடைய மொழியில் அதை தெரிந்து கொண்டேன். அதன் ஒரு வார்த்தை என் மனதை நெருடியது, என் தூக்கத்தை தடுத்தது, எனக்கு புரியாத ஒரு புதிரை சொன்னது. குர்ஆன் ஒரு மேஜிக் மிராக்கல். ஆச்சரியங்கள் அதிசயங்களை இன்னமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் 2 அட்டைகளுக்கு மத்தியில் உள்ள சில தாள் என்பதாக. இல்லை, பெரும் கூட்டத்தை இஸ்லாத்திற்கு மறைமுகமாக அது அழைத்து கொண்டேதான் இருக்கிறது. கியாம நாள் வரை வந்து கொண்டேதான் இருப்பார்கள். பேர்பட்ட இந்த மிகப்பெரிய பேரற்புதம் குர்ஆன் 1470 ஆண்டுகளாக ஒரு சவால் விட்டுக்கிட்டு, அந்த சவாலை இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த சவாலில் ஜெயிக்கவில்லை, அதை நிறைவேற்ற. குர்ஆன் இறங்கிய காலத்திலேயே சில கயவர்கள் சொன்ன வார்த்தை அது கவிதை என்பதாக சொன்னார். இப்போ அல்லாஹ் சொன்னான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி. குர்ஆன் கவிதையும் அல்ல, பெருமானார் கவிஞரும் அல்ல. சிலர் கட்டுக்கதை என்று சொன்னார்கள். இது சாதாரண வார்த்தைகள் தான், யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சவாலை இறக்கினான். இன்னமும் அந்த சவால் குர்ஆனில் இருக்கிறது. முதல் விஷயம், அந்த சவாலில் பல சலுகைகளையும் அல்லாஹ் தந்தார். குர்ஆனை நீங்கள் முழுமையாக கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். இது மாதிரி ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். எல்லா மனிதர்களும் ஒன்று சேருங்கள், ஜின்னினத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். குல்ல இனிஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனிதர்களும் ஜின்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் கூடி மஷூரா செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம் என்று சொன்னார். யாரும் ஜெயிக்க முடியல. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னான், கொஞ்சம் சூறாக்களை கொண்டு வாங்க. கொஞ்சம் சூறாக்கள், முழு குர்ஆன் கொண்டு வர முடியல, அப்ப கொஞ்சம் சில சூறாக்களை கொண்டு வாருங்கள். அதிலும் தோற்று போனார். சில நீண்ட கால அவகாசத்திற்கு பிறகு அல்லாஹ் அடுத்தது சலுகைகளை வழங்குறான். சவால்ல நிறைய சலுகைகள். சரி பரவாயில்ல, ஒரு 10 சூறா கொண்டு வாங்கன்னா, குர்ஆன் மாதிரி 10 சூறாக்கள் கொண்டு வாருங்கள். அதிலும் தோற்று போனார்கள். காலங்கள் சென்றது, யாரும் கொண்டு வர முடியல. அடுத்து அல்லாஹ் இன்னும் சலுகை கொடுக்குறான் பாருங்க. இத்தனை சவாலும் இன்னமும் குர்ஆன்ல இருக்கு. நீ இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ எது வந்தாலும் இந்த சவாலை ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை கூட உங்களால் கொண்டு வர முடியாது. அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஃபது பி சூரத்தின் மிஸ்லிஹி, ஒரு சூறா கொண்டு வா. 10 முடியல, ஒரு சூறா மட்டும் கொண்டு வா. இப்போ ஒருத்தன் கொண்டு வந்தான், அல்காரியத்து மல்காரியாவை காப்பி அடித்தான். அது கூட சொந்தமா இல்லைங்க, காப்பி தான், காப்பி அடிச்சு. இந்த குர்ஆனை மட்டும் இவங்க காப்பி அடிக்கல, இவர்களுடைய படைப்புகள், ப்ராடக்டுகள் எல்லாமே காப்பி தானே. சொந்தமான ஒரு ப்ராடக்டை சொல்ல முடியுமா? விமானம் முதல் நம்முடைய அத்துணை பயன்பாடுகளும் அல்லாஹ்வின் ஹல்கிலிருந்து காப்பி தான், எல்லாமே காப்பி தான். காப்பி இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாது. காப்பி அடிச்சு அல்காரிய சூறாவை காப்பி அடிச்சார். அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அதராக்க மல்ஃபீலு, யானையை பற்றி தெரியுமா? யானை பெரிய தும்பிக்கை உடையது, 4 காலு 1 வாலு அப்படின்னு எழுதிட்டு வந்தான். அதை படிக்க சொன்ன உடனே படித்ததும் அவன் கூட்டத்தில் இருந்தவனே சிரிச்சு போட்டான்.
அவங்க கூட அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவனே சிரிச்சிட்டான். என்னடா அது குரான் மாதிரி ஒரு சூறாவை எழுதிட்டு வர சொன்னா குழந்தைங்க ரைம்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிற, இதுக்கு எங்களை கூட வேற கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்தி போட்டி. தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு கேவலப்பட்டு போனானாம். தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு கேவலப்பட்டு போனான். எவ்வளவு மகத்தான சூறா, எத்தனை அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. இன்னமும் அதன் விளக்கம் எழுதி தீர்க்க முடியவில்லை. அவ்வளவு மகத்தான ஒரு சூறாவை காப்பி அடிச்சு கூட யானையை பத்தி எழுதிட்டு வந்திருக்கான். குழந்தைங்க ரைம்ஸ் மாதிரி. இப்ப கேவலப்பட்டு போனோம். அதுக்கடுத்து அல்லாஹ் மறுபடியும் சொன்னான், முழு குரான் முடியல, சில சூறா முடியல, 10 சூறா முடியல, ஒரு சூறா கேட்ட முடியல, ஃபல்யது பிஹதீஸி மிஸ்லி, ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க போதும். ஒரே ஒரு ஆயத்து, ஒரு வசனம் கொண்டு வா. அதற்கு சவாலாக இறங்கியதுதான் இன்னா ஆத்தைனாக்கல் கௌசருங்கிற சூறா. கவிதை என்றாலே அதன் நியதி 4 வரி இருக்கணும். ஆனா அல்லாஹ் 3 வரிகளில் முத்திரையிட்டான், முடித்தான். 4வது வரி நீ எழுதுனா. யாராவது ஒருத்தர் எழுதி காட்டு பார்க்கலாம். ஒரு வரி, ஒரே ஒரு வரி. உலகமே எழுதுகோளுடன் அமர்ந்த காலம் அது. யாரால எழுத முடியல, யாராலும் எழுத. ஒரே ஒருத்தர் மட்டும் எழுதிட்டார், கடைசி வரியை எழுதிட்டார். என்ன எழுதினார்? இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 4வது வரி அவர் எழுதினார், மா ஹாதா கௌலுல் பஷர், இது மனித வார்த்தையே அல்ல, இது இறை வார்த்தை தான் எழுதினார். அது மட்டும்தான் பொருந்துச்சு. அதில் அவர் தோற்றுவிட்டார். தோல்வி, ஜெயிக்க முடியவில்லை. எழுதியும் தோல்விதான். ஏன்னா அந்த எழுத்து, அந்த வாசகம் கூட அல்லாஹ்வின் வேதம் தான் அது என்பதை நிரூபித்தது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால் இருக்கு, யாராலையும் ஜெயிக்க முடியல. குர்ஆன் ஒரு மாபெரும் அற்புதம். தினம் தினம் ஆய்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது குர்ஆன் விஷயத்தில். தினம் தினம் ஆய்வுகள். எந்த கோணத்திலையாவது போய் குர்ஆனை தோக்கடிச்சிடலாம் பார்க்கறாங்க. ஆனால் அதை யார் ஆய்வு செய்கிறானோ அவன்தான் தோற்று கொண்டிருக்கிறானே தவிர குர்ஆனில் ஒரு வார்த்தையை கூட பிழையாக, தவறாக, மாறுதலாக, இதுக்கு பதிலாக அது இருக்கலாமே என்பதாக யாராலும் இதுவரை சொல்ல முடியவில்லை. கியாம நாள் வரை சொல்ல முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் வெள்ளப்பிரளயம் வந்தது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்த வெள்ளப்பிரளயத்தில் நிற்கக்கூடியதான் இந்த கடல் எல்லாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வானம் பார்த்த பூமி, பூமிக்குள் கொஞ்சம் நீரூற்று இருந்தது, கடல் எல்லாம் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் வெள்ளப்பிரளயம், மிகப்பெரிய பிரளயம். இன்று வரை தண்ணீர் தேங்கி நிற்கிறது கடல் வடிவத்தில் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வெள்ளம், உலகத்தையே உலுக்கி எடுத்திருக்கும் அல்லவா. அப்பேற்பட்ட வெள்ளம் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அந்த வெள்ளத்தின் அளவு எவ்வளவு, பூமியின் பந்தில் தண்ணீர் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறான். பார்த்தா 71% தண்ணீருடைய அளவு இருக்கிறது. பூமி பந்தில் தண்ணீருடைய அளவு 71%, கரையின் அளவு 29%. இந்த ஆய்வை செய்துவிட்டு குர்ஆனை பார்க்குறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் இந்த வெள்ளம் வந்துச்சு, இவ்வளவு தண்ணீர் சூழ்ந்தது. அதில் இது சம்பந்தமாக செய்தி இருக்கான்னு பார்த்தா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய சூறாவை, சூரத்து நூஹ்வை அல்லாஹ் 71வது இடத்தில் வைத்திருக்கிறார். அல்லது சூறாலேருந்து சூறாக்களுடைய வரிசை எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சூரத்து நூஹ் எத்தனாவதா இருக்குதுங்க? 71வதாக இருக்கு. இந்த தண்ணீருடைய அளவு எவ்வளவு இருக்குது? 71% இருக்குது. அதை அல்லாஹ் இங்கு சுட்டி காட்டுகிறார். இது ஒரு லேசான ஆய்வுலேயே இவ்வளவு பெரிய செய்தி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், தினம் தினம் ஆய்வுகள் இன்னமும் குர்ஆனின் விஷயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குர்ஆனை தோற்கடிக்க, குர்ஆனில் குறையை கண்டுபிடிக்க நினைப்பவர்கள் எல்லாம் நிமிடத்திற்கு நிமிடம் தோற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு மிகப்பெரிய அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரற்புதங்கள், எண்ணிலடங்காத பேரற்புதங்களில் மிக முக்கியமான 3 பேரற்புதங்கள் இன்னமும் பூமியின் மேல் பரப்பில் நிலைத்து நீடித்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பேரற்புதங்களின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெருமானாரின் அந்தஸ்து,
பெருமானாரின் மதிப்பை நம்முடைய உள்ளத்தில் நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் மதிப்பு தான், கண்ணியம் தான். பெருமானாரின் மதிப்பு நம்மிடம் வராத வரை அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரியாது, அதன் அர்த்தம் நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். இப்போ ஒருத்தர் நம்ம முழுமையா பின்பற்றணும்னாக்கா அவர்களை முதலில் நாம் மதிக்க வேண்டும், அவர்களின் அந்தஸ்தை புரிய வேண்டும், அவர்களின் கண்ணியத்தை விளங்க வேண்டும். அதுதான் ஆரம்பமானது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஈமானுக்கு அடுத்தபடியாக கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்தை வெளிப்படுத்துங்கள். அப்படி நாம் அவர்களை மதிக்கும் பட்சத்தில் அந்த கண்ணியம்தான் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரும். அவர்களின் வார்த்தைகளை நாம் வேத வாக்குகளாக பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்போம் என்பதில் ஐயம் கிடையாது. மென்மேலும் வரக்கூடிய காலங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரற்புதங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அதன் மூலியமாக பெருமானாரின் அந்தஸ்தை விளங்கக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கினை எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.